நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும். புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி,
விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் இன்றும் என்றும் இளமை மாறாத முத்தமிழை செந்தமிழை நறுதமிழை நற்றமிழை செந்தமிழை நாடகமிழை நாட்டியமிழை மாறி மலரதை தாயை கண்மணியை அகங்கொண்டு பிரிந்து மூன்று எழுத்துக்கள் படைத்து நான்கு திசையிலும் புகழை வளர்த்தி இணைகளை கவர்ந்து ஆயிரத்திற்கும் மேல் பெயர்களை சுற்றி 7 இசைகள் கடந்து 8 தொகைகளை எழுதி நவசங்களை கடந்து 10 பாட்டு பாடி 100க்கும் மேற்பட்ட மேடைகள் 1000க்கும் மேற்பட்ட சொற்களை எழுத்தாளரும் பேச்சாளரும் என்னை வளர்த்த என் தமிழ் தாய்க்கு முதல்வன் பாண்டிய மன்னரின் மகனே தமிழரோடு தலைமையிலும் வாழ்வதை கடலிலும் கடல் அடியிலும் குமரனத்தில் ஆட்சி அதிகார அரசாங்கம் கொண்ட மாபெரும் அரசியே தமிழே தாயே அன்னையே அமிழ்தே தேனே தேவியே வாழ்க என் மூச்சு பிராணவாயுவே என் இரத்தத்தின் சிவப்படவே அண்டமே அழகே ஆதி தமிழே கல்வி மண்தொண்டர் காலத்திலே மற்ற மொழிகள் அவர்கள் காலத்திலே தன்னை தனித்து நின்று மொழிகளா என் தமிழ் மொழியை வழங்கி உரைய துவங்கினேன். இன்னைக்கு என்ன பேசணும்? முதல்ல வேளாண்மை அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கான தெரியாம இது பல வேலைகளை தாண்டி வருகிறோம். எல்லாருமே அரசு உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டா மற்றதெல்லாம் என்ன பண்றது? மற்ற நிறைய வேலைகள் இப்ப ஒரு செஃப்பா இருக்காரு அப்படின்னா அவருக்கு உணவு தேவைப்படும். அப்ப அவர் செஃப் வேலைக்கு போனா விவசாயம் பண்ணாலும் அவருக்கு வேலை பண்ணுது. விவசாயத்தை உண்மை கொண்டு ஒரு எல்லா உலகமே விவசாயம் இல்லாம இயங்குறது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய அழகு செடிகளை எல்லாரும் பெரும்பாலும் வளர்க்கணும். அந்த அழகு செடிகள் வளர்க்காம நல்ல ஒரு காய்கறி செடியும் பழங்கள் செடியும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முதன்மையாக இந்த திருவிழா நடக்குது. சரியா? தோட்டக்கலைத்துறைன்னு ஒரு துறை இருக்கு தமிழ்நாட்டுல. தெரியுமா இருக்காது? யாருக்குமே தெரியல. அந்த தோட்டக்கலை துறையில காய்கறிகள் தொகுப்பு பழங்கள் தொகுப்புன்னு கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம வளர்த்தாலே நிறைய செடிகள் வரும். அவங்க முற்றிலுமா எல்லாத்துக்குமான பொருட்கள் அப்படியே வளர்க்கிறாங்க. அதாவது நீ வைக்க தேவையான தொட்டிகள், அதுக்கான உரங்கள், மண், எல்லா பொருட்களுமே அப்படியே கொடுத்துருக்காங்க. அது சம்திங் 550 என்னவோ கிட்டத்தட்ட 6 வகையான காய்கறிகள், 7 வகையான பழங்கள், அது போக 6 பேக்ஸ், 12 கிலோக்கான உர பாக்கெட்டு, யூரியா, பாக்டீரியாக்கான மருந்துகள் எல்லாமே மொத்தமாக செட்டாக வந்துருக்கு. இதை வளர்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஆண்டுக்கான முழுமையா காய்கறிகள் கிடைச்சிடும். அப்ப நம்ம அதை விட்டுட்டு ரசாயன உரங்களுக்காக, அதாவது இப்ப சொல்லணும்னா உதாரணமா பல ரசாயன பொருட்கள் இருக்கு. அதுல ஒண்ணு போட்டோம்னாலே சீக்கிரம் மகசூல் கிடைச்சிடும். அந்த மகசூலுக்காக நம்ம விஷத்தை சாப்பிடணும். அதை விட்டுட்டு இயற்கையான முறையில விவசாயம் செஞ்சு மருந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்கான நோக்கத்தோட இன்று சிறுவர்களுக்கான போட்டிகளும், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, நிறைய போட்டி இருந்துச்சு. பேச்சு போட்டி மட்டும் நடக்குது. எல்லாரும் அதை கலந்துட்டு பரிசு பெறுவதற்கான வாழ்க்கைகள். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு போராதான் போகும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் பற்றி பேச போறோம் இல்லையா? அதனால உங்களுக்கு எல்லாரும் போரா போகும். மற்றபடி பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசினா சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் பற்றி பேச போறோம். அதனால இன்னைக்கு நீங்க ஒரு சில தகவலை தெரிஞ்சுக்கிட்டு கூடிய விரைவில் உங்க பள்ளியில வேளாண்மை திருவிழா நடத்துவாங்க. வேளாண்மை சாராத போட்டிகள் வைப்பாங்க. அந்த போட்டிகள்ல பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்க பேசுறத அங்கேயே பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற நோக்கத்தோடு சொல்லிக்கிறது. கண்டிப்பா இன்னைக்கு உங்களோட தகவல்களை தெரிஞ்சு கொண்டு அடுத்து நம்ம விவசாயத்தை நோக்கி பயணம் எடுக்கணும். எல்லாரும் பெரிய பெரிய நிலமாக விவசாயம் செய்யணும். வீட்டுல மாடி தோட்டம் வச்சாலே போதும். சரியா? அதனால விரைவில் எல்லாரும் காய்கறி வீட்டுல வளர நல்ல ஒரு இயற்கை விவசாயத்தை நோக்கி மருந்து சாப்பிடும். விஷத்துக்கு பதிலாக மருந்து சாப்பிடும். நன்றி. இயற்கை விவசாயமா என்பதற்கான தெளிவுரை கிருஷ்ணபாரதி வழங்க வேண்டும். வணக்கம் மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நான் கிருஷ்ணபாரதி. இன்று எதிர்காலம் செயற்கை விவசாயமா அல்லது இயற்கை விவசாயமா என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். மனிதனின் அடிப்படை
உணவுக்கான உற்பத்தி மூலதனம் விவசாயம். ஆனால் இந்த விவசாயத்தின் பாதை இரண்டு கிளைகளாக பிரிந்துள்ளது. செயற்கை விவசாயம் மற்றும் இயற்கை விவசாயம். செயற்கை விவசாயம் அதிக மகசூல் பெற ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுகிறது. சுருங்கிய காலத்தில் பலனை தரும் காரணமாக பலன் இதனை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் இது மண்ணின் வளம் குறையும், நீரிழிவு ஏற்படும், மனித உடலுக்கு கேடு போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இயற்கை விவசாயத்தை பற்றி பேசணும்னா பசும் பொசுக்கு, பசுமை பண்ணைகள், பஞ்சகாவியம் போன்ற மூலிகைகள் மற்றும் இயற்கை உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இயற்கையை பாதிக்காமல் நீண்ட காலத்துக்கு மண்ணை பாதுகாக்கும் விதமாக இருக்கும். ஆனால் இந்நிலையில் அதிக மகசூல் கிடையாது. மேலான திட்டங்கள் தேவைப்படும். எதிர்காலம் எதை நோக்கி? இன்றைய உலகம் பசுமை வளர்ச்சியின் முக்கியத்துவம் அறிவருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான தொழில்கள், உணவில் உள்ள ரசாயனங்கள் பற்றிய கோளாறுகள் ஆகியவை இயற்கை விவசாயத்தை முகமூட்டுகின்றன. அதனால் பசுமை பூமிக்கு பாசனம் கொடுக்கும் விவசாயம் இயற்கை விவசாயமே. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இயற்கை முறைகளை இணைத்த புதிய விவசாய முறைதான் எதிர்காலத்தில் நிலைத்த பயிற்சியின் வழி. முடிவுரை: இயற்கையை கொடுக்காத வளர்ச்சிதான் உண்மையான வளர்ச்சி. உணவுக்கான முன்னேற்றம் மனித நலனுக்கே ஆக இருக்க வேண்டும். செயற்கை வளர்ச்சி சுருக்கமான பயன், இயற்கை வளர்ச்சி நிலையான நலம். மிக்க நன்றி. வளம் விவசாயத்திற்கு வாழ்த்து சொல்லுங்கள். இயற்கை பாதை என்ற சிந்தனையை முன்னால் உலகப்படுத்த வழி வணக்கம். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் செந்தமிழ் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகிற்கு அமையாத உலகு அப்படின்றதுக்கான ஒரு உரை. உலகின்றி அமையாத உலகு என்று திருவள்ளுவர் நீரின்றி அமையாத உலகு இருக்கிறார். அது மாதிரி உலகின்றி அமையாத உலகு உலகில் எத்தனை தொழில்கள் வந்தாலும், அறிவியல் எவ்வளவாக வளர்ந்தாலும் உணவில்லாமல் மனித வாழ்வே இல்லை. அந்த உணவை தருவதே உழவர் என்பவரின் உழைப்பு. உழவின் முக்கியத்துவம். உழவு என்பது ஒரு தொழில் அல்ல, மூலத்தொழில். உழவர் இல்லாமல் நம்மால் ஒரு நாளும் உணவின்றி வாழ முடியாது. அவர் பசுமை நிலங்களை கொடுத்து விதைப்பு செய்து பசுமையாக மாற்றுகிறார். சூரியனோடு எழுந்து கிளர்ந்து நடந்து வாசனையோடு வேர்வை கிளைக்கிறார். நாட்டின் உணவு பாதுகாப்பு உணவின் மீதுதான் அமைகிறது. உழவர் வளர்த்த அரிசி, காய்கறி, பழங்கள், பருத்தி போன்றவை இல்லாமல் நம் சந்தைகள் வெறிச்சோடி போய்விடும். நாட்டு வளமுடையதாக இருக்க விவசாயம் அவசியம். இன்று பலர் உணவின் மீது விருப்பம் இழந்து நகரங்களுக்கு புலம்பெயர்கிறார்கள். நிலங்கள் வீடுகளாக மாறுகின்றன. பசுமை குறைந்தும் அதிகரிப்பதும் போன்ற விளைவுகள் ஏற்படுகிறது. விவசாயத்துக்கு அதிக ஆதரவு அளிக்க வேண்டும். நவீன தொழில்நுட்பங்களை உபயோகித்து இளம் தலைமுறை உழவில் ஈடுபட வேண்டும். பள்ளிகளில் இருந்து உழவின் முக்கியத்துவம் கற்றுத்தரப்பட வேண்டும். இன்று நாம் உணவாக எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு சோறும் இரண்டிலும் ஒரு உழவனின் தேர்வை ஒரு பெண் விவசாயி பசுவின் பசியில் அடங்கியிருக்கிறது. இவ்வுலகம் நிம்மதியாக வாழ பசுமை நிலம், தண்ணீர், விதை மற்றும் உழவர் தேவை. உழவர் வாழ்க விவசாயம் வளர்கிறது. அதாவது ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னா அது விவசாயம். ஒரு விவசாயத்தை வச்சுதான் ஒரு நாட்டோட எக்கனாமிக் ரேஞ்ச் தெரியும். அவங்க எவ்வளவு தொழில்நுட்பத்தை ஒரு நாட்டுல விவசாயம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த நாடே ஏழ்மையான நாடு.
பாகிஸ்தான் வந்து வேளாண்மை ரொம்ப குறைஞ்சது. அவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு என்ன பண்றாங்க, உணவு வேளாண்மை பண்றாங்க. அதனால அந்த நாடு தமிழ்நாடு ஜிடிபியோட அளவுல ஜிடிபி அப்படிங்கிறது growth of growth, அதாவது உலக அளவுல நாடு இந்த தரத்தை வச்சிருக்கு அப்படிங்கிறது ஜிடிபி ரேட் அப்படின்னு கால்குலேட் பண்றாங்க. நம்ம பாகிஸ்தான் நாடு ஃபுல்லா ஜிடிபி ரேட்டும் தமிழ்நாடு ஜிடிபி ரேட்டும் ஒரு சமம். அப்ப இந்தியாவோட ஜிடிபி ரேட் எங்க இருக்கு அப்படின்னா சைனா அடுத்தபடியாக இந்தியா உலகின் இரண்டாவது, உலகின் மூன்றாவது ஜிடிபி தரத்தில் இருக்கு. ஏன் அப்படின்னா விவசாயம் இன்று தொழில்நுட்பத்திலும் செயற்கை நுண்ணறிவும் வளர்ந்து எல்லா விஷயங்களும் வந்து விவசாயம் குறைஞ்சதா இருக்கு. ஆனா வேளாண்மை வந்து செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பா விவசாயத்தை மேற்கொண்டு போகலாம். அதுக்காக தான் வந்து இந்த விவசாயம் வந்து கண்டிப்பா எந்த நாடு இருக்குதோ அந்த நாடு வந்து ஏழ்மைக்கும் பிச்சைக்கும் வந்து சமமாக விவசாயத்தை எல்லாரும் கையிலும் விவசாயம் வளர்க்கணும். என்பதை பேச வருகிறார் பள்ளி மாணவன் இளமாதி. வணக்கம். வேளாண்மை நம் வாழ்வின் ஆதாரம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் வேளாண்மை என்ற மிக முக்கியமான தலைப்பை பற்றி பேச கூடியிருக்கிறோம். உலகம் தொழிலும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதியார். நாம் வேளாண்மை என்பது வேறும் ஒரு தொழில் மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் ஆதாரம். நம் பண்பாட்டிலே ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டுமாறு முதலில் அதான் வேளாண்மை செய்ய வேண்டும். அணிவும் எவ்வாறு அடைவோம்? நாம் நீர் மேன்மை, சரியான பயிர் தேர்வு, பூச்சி காட்டுவது, அறுவடை என எவ்வாறு நிலையும் விவசாயிகள் தங்கள் அறிவும் பயன்பாட்டிற்கு. ஆனால் இன்று வேளாண்மை பல சவால்களை எதிர்கொள்வதை பயிர்நிலை மற்றும் நீர் பாதுகாப்பிற்கு உள்ளன. இந்த நாம் அனைவரும் இதனை எதிர்கொள்ள வேண்டும். வேளாண்மை செய்தால் நாடு செழிக்கும். விவசாயிகள் வாழ்வு உயர்ந்தால் நம் வாழ்வு உயரும். நன்றி. நல்லா பேசுற இங்கிலீஷ் மீடியனால இங்கிலீஷ் உனக்கு தெரியும். தமிழ் வந்து பழகிக்கும். தமிழ்ல நிறைய உரைகள் இருக்கு. தமிழ் கண்டிப்பா நீ பழகிக்கணும். சரியா? நீ இங்கிலீஷ் வாசிக்க தப்பு கிடையாது, நீ பழகிக்கோ, அது நல்லது. என்பதை பேச வருகிறார் விருந்தினர் விஜயராகவன். அனைவருக்கும் என் வணக்கம். என் பெயர் விஜயராகவன். நான் ஒரு வித்தியாசமான தலைப்பு வாசிக்க உங்களின் அன்போடு வரவேற்கிறேன். வேளாண்மை நம் வாழ்வின் முதன்மை அடித்தளம். வணக்கம் ஆசிரியர்களே, மதிப்புரிய நண்பர்களே மற்றும் என் அன்பான நண்பர்களே. இன்றைய பேச்சுக்கான தலைப்பு வேளாண்மை என்பது மிகவும் முக்கியத்துவமான ஒரு விஷயமாகும். வேளாண்மை என்பது நம் வாழ்வின் அடிப்படை. தினமும் அரிசி, காய்கறிகள், பழங்கள், பருப்புகள் அனைத்தும் விவசாயத்தின் பயன்களே. விவசாயம் இல்லாத உலகம் இருக்க முடியாது என்பதே உண்மை. தமிழர்களின் பழமொழி என்று சொல்கிறது, வயலில் மென்மை வாழ்வின் வளம். அதாவது ஒரு சமுதாயத்தின் வளம் அதன் நிலமும் நிலத்தின் பயிரும் விவசாயத்தின் வேளாண்மை முக்கியத்துவம். உணவுக்காக நம்மை தேடி வரும் ஒவ்வொரு தானியத்திற்கும்
விவசாயிகள் உழைப்பு பின்னணியில் இருக்கிறது. நாட்டு வளர்ச்சியில் வேளாண்மை மிக முக்கிய பங்காற்றுகிறது. தமிழகத்தில் நம்முடைய காவிரி டெல்டா பகுதியில் கொங்கு பெல்ட் தெற்கு மாவட்டங்கள் ஆகிய உணவு தோட்டங்களாக உள்ளன. இன்று வேளாண்மை சந்திக்கும் சவால்கள் இடர்பாடுகள், விவசாயிகள் கடனை ஏற்று வாழ்க்கையை நடத்த வேண்டிய நிலை, மத்திய நிலையங்களில் தொழில்நுட்பத்தின் பற்றாக்குறை. என்ன செய்யலாம்? பள்ளியிலிருந்து விவசாயத்தின் மேன்மை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளிகள் தோட்டக்கலை வகுப்புகளை நடத்த வேண்டும். நகர மக்களும் சிறிய இடங்களில் கூட பூந்தோட்டம் நடத்த முயலலாம். விவசாயிகளை மதிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. நான் நினைவில் கொள்ள வேண்டியது, விவசாயி சாகாத வரை நமக்கு பசிக்காது. அவன் கண்ணை வடிக்காதபடி நாம் வாழ்வோம். முடிவாக நாம் அனைவரும் உணவுக்காக விவசாயத்திற்கு நன்றி கூறிய அதை பாதுகாக்க வேண்டும். வேளாண்மை ஒரு தொழில் மட்டுமல்ல, அது ஒரு கலாச்சாரம். அது நம் உயிர் அடையாளம். நன்றி, வணக்கம். தமிழ் சமுதாயம் என்பதை பற்றி பேச வருகிறார் பள்ளி மாணவர். குறிப்பாக உணவு என்பது நம் கலாச்சாரத்தின் உயிர் நாடி. உணவு என்பவன் வாழ்வான் என்ற திருவள்ளுவரின் குரலை இதற்கான சான்று. வேளாண்மை என்றால் என்ன? இது உணவை உற்பத்தி செய்வதற்கான விஞ்ஞானம் மட்டுமல்ல, இது இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை முறை. நாம் முன்னோர்கள் நிலத்தை தெய்வமாக கருதி அன்போடு உழைத்தவர்கள். தமிழ் சமுதாயம் வேளாண்மை ஒரு பிணைப்பு. நம் நாட்கள், பண்டிகைகள், பாடல்கள் அனைத்தும் வேளாண்மையை சுற்றிதான். பொங்கல் பண்டிகை, நேற்று சாற்று விழா, மஞ்சள் விதை விதைக்கும் கிழமைகள், இவையெல்லாம் உணவின் தொடர்ச்சி. நாட்டு பாடல்கள் கூட நெல் அறுவடை, மாடு சேர்த்தல், வீசும் மழை எனவே வளம் கூறும். சமூக வளர்ச்சிக்கான வேளாண்மை காரணம். உணவு இல்லாமல் அறிவு வளராது. வேளாண்மையை அறிவியல் வளர்ச்சிக்கும் மனிதன் வாழ்வதற்கும் அடிப்படை. தமிழர் பண்டைய காலத்தில் விவசாயத்தில் நாம் பெரும்பாலும் ஈடுபட்டிருந்தவர்கள். அதனால் தான் நம்மிடம் நிலவியல், நீர்ப்பாசனம், மண் பராமரிப்பு என்ற அறிவியல் வளர்ந்தது. இன்று நிலைமையில் என்ன? இயற்கை விவசாயம் விலகி ரசாயன பண்ணைகள் வளர்ந்துவிட்டன. தமிழகத்தில் வேளாண்மை குறைந்து நகர மையங்கள் அதிகரிக்கின்றன. உணவு பாதுகாப்பு இது ஆபத்தாக இருக்கிறது. தீர்வுகள். பள்ளி மாணவர்களே, நமக்கு உரிய இயற்கை விவசாயத்தை காப்போம். தாய்மொழி தமிழ் போலவே நாம் உலகையும் காப்போம். வீட்டில் ஒரு சிறிய தோட்டம் தொடங்குவது கூட ஒரு நல்ல ஆரம்பம். வேளாண்மை தொழில்நுட்பம் கற்றுக்கொள்வதும் பகிர்வதும் அவசியம். முடிவுரை. தமிழரின் அடையாளம் உழவிலும் தான். வேளாண்மை ஆதரிப்போம். நாம் தமிழ் சமூகத்தின் வேர்களை தழுவி பார்ப்போம். நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மாணவ சகோதரர் வணக்கம். நான் இன்று உலகின்றி அமையாத உலகு என்ற தலைப்பில் உரையாற்றுவதில் பெருமை கொள்கிறேன். உலகின்றி அமையாத உலகு என்று திருவள்ளுவர் திருக்குறளில் கூறுகிறார். உலகில் எத்தனை தொழில்கள் வந்தாலும், அறிவியல் வளர்ந்தாலும்,
உணவில்லாமல் மனித வாழ்வே இல்லை. அந்த உணவை தருவது உழவர் என்பவரின் உழைப்பு. உழவின் மூலத்தொழில். உழவர் இல்லாமல் நம்மால் ஒரு நாளும் உணவின்றி வாழ முடியாது. அவர் பசுமை நிலங்களில் உழுது விதைப்பு செய்து பசுமையாக மாற்றுகிறார். சூரியனோடு எழுந்து நிலத்தில் நடந்து மண் வாசனையோடு வேரை விளைக்கிறார். பொருளாதாரத்தின் உழவின் பங்கு. நாட்டின் உணவு